மார்கழி முடிஞ்சு தை ஆரம்பித்து ஒரு வாரம் ஓடிப்போனதே தெரியல. பொங்கல் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. மார்கழி மாதம் நான் கலர் கோலம் மாவு வந்து வாங்கி கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருந்தேன். நிறைய கோலங்கள் போட்டிருக்கேன். அப்படியுமே மழை வந்து அந்த ஒரு வாரம் நமக்கு கோலம் போட முடியாத அளவுக்கு கெடுத்து விட்டுருச்சு. அதனால் சரியாக போட முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வெளியில் போகிறது வர்றது இப்படி இருந்ததுனால கோலம் வந்து போட்டிருக்கேன், மேக்ஸிமம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் நிறைய போட்டிருந்துருக்கலாம், பட் போட முடியல. கோலமாவு நிறையா இருக்குது. அதை இது மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போட்டுடலாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். பொங்கல் அப்போ துவைச்சி போட்ட துணி ஒரு வாரம் ஆகுது. மடிக்கவே முடியாமல் அப்படியே மூட்டையாக சேர்ந்து போய் கிடந்துச்சு. அதை தான் மடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த துணி துவைக்கிறதுங்கிறதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. துணி துவைச்சிடலாம், அதை காய வச்சிடலாம். அதை நம்ம மடித்து வைக்கிறோம் பாருங்களேன், அங்கே தான் இருக்குது நமக்கு. அது என்னவோ தெரியல, எனக்கு துணியை வந்து மடித்து வைக்கிறதுங்கிற வேலை வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி தான் பாத்திரமும், எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் கழுவிடலாம், காய வச்சிடலாம். அதை திரும்ப எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து சுத்தமாக எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. என்னோடய வேலைகள்லையே எனக்கு கஷ்டமான வேலை அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலையில் இது மாதிரி துணி மடித்து வைக்கிறதும் கழுவி வச்ச பாத்திரத்தை அடுக்கி வைக்கிறது தான் மிகவும் கஷ்டமான வேலையாக எனக்கு தெரியுது. மற்ற வேலையெல்லாம் நான் எப்படி வேணாலுமே செஞ்சுருவேன். எனக்கு தோன்றது மாதிரியே உங்களுக்கும் தோணி இருக்கா? நம்ம ரெகுலராகவே எல்லா வேலையும் பார்த்துருவோம், துணியெல்லாம் ரெகுலராக மடிச்சிடுவோம். இருந்தாலுமே சம்டைம்ஸ் நமக்கு அலுப்பு தட்டி இப்போ இன்றைக்கி மடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அள்ளி போட்டுட்டு 2 நாள் கழித்து அல்லது 3 நாள் கழித்து மடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெடிமிக்ஸ் பொடியெல்லாம் போட்டுட்ருக்கேன், நீங்கள் ரெகுலராக பாருங்கள். எல்லா ரெடிமிக்ஸ் பொடியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அந்த ஒர்க்கிங் உமன்ஸு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க, பேச்சுலர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும், நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் பேரை சொல்லி ஹாய் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களை என்னோடய சேனலில் சொல்கிறேன், உங்கள் நேமை சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ.